செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே குடும்பத்துடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி மாயமான சிறுமியை 3 நாட்களாகியும் மீட்டு தரவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகதாஸ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கடலில் மாயமான பள்ளி மாணவியை 3 நாட்களாக கண்டுபிடித்தன பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இடைக்கைநாடு பேராட்சிக்கு உட்பட்ட தேமலிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் பாபு. அவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தங்களுடைய குடும்பத்துடன் கடப்பாக்கம் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அவருடைய குழந்தைகளான கீர்த்தனா மற்றும் ஆசினி கடலில் குளித்திருக்கின்றனர். அங்கு உடனடியாக அங்கு வந்த ராட்சத அலை இருவரையும் கடலில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பக்கத்தில் இருந்த அக்கம் பக்கத்தினர் கீர்த்திகாவை மீட்டுள்ளனர். ஆனால் ஆசினியை ராட்சத அலை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். உடனடியாக வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினரும் ஆசிகாவின் உடலை தேடியுள்ளனர். அவர் 3 நாட்களாகியும் எந்த ஒரு கிடைக்கவில்லை. இதனால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்னை பாண்டிச்சேரி கடற்கரை சாலையான கடப்பாக்கம் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் செய்து வருகின்றனர். அவர்களுடைய குழந்தையினுடைய உடலை விரைவாக மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்து சாலை மறியல் செய்து வருகின்றனர். இதனால் சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வாகனங்கள் நிற்கின்றன. விவரங்களுக்கு நன்றி முருகதாஸ்.